ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்றைக்குமே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு தான் நான் ஆரம்பிப்பேன். ஆனால் இன்றைக்கும் அதுதான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சேடாக இருக்கேன் மக்களே. ஏன்னா நம்ம பாதி மேட்ச்சில் தோற்று போனது தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி சிஎஸ் போடலாமா பிஆர் போடுறோம்? சிஎஸ்ஸே போடுவோம். என்ன அவனோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறான். சரி, நம்ம ஃப்ரெண்டு யார் எஸ்டிஎம் தான் கூப்பிட்றான். சரி, அவனை கொடுப்போம். டேய் வாடா எஸ்டிஎம். இங்கே பையன் வரமாட்டேங்கிறான். எஸ்டிஎம் என்னங்க? சிஎஸ்ஸு கிளாஸ் ஸ்குவாடு எஸ்டிஎம் வாடாடி. பார்த்தீங்கள எஸ்டிஎம்முங்க வந்தானா மரணமாக விளாடுவான். பிளேயர் ஆனால் அவங்க வந்துட்டான்ப்பா எஸ்டிஎம்மு. டேய் வாடா, என்னடா எப்படா இருக்க? ஏன்டா போன? ஆடா பாவிங்களா. இப்படி தான் மக்களே என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வருவாங்க, விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் எவனையுமே நம்பக்கூடாது. பார்த்தீங்களா, இப்படி தான் என்ன பண்ணுறது. சரி மக்கள், இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பேசணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Because he's already a ghost. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளார போவோம். மரணமாக தெறிக்க விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், மரணமாக தெறிக்க விட போகிறோம் மக்களே. என்றைக்குமே நம்ம மரணமாக தெறிக்க விட போகிறோம் மக்களே. என்றைக்குமே நம்ம மரணமாக தெறிக்க விட்றது தான். ஸோ நான் இன்றைக்கும் புல்லட்டை சும்மா தெறிக்க விட்றோம். பாருங்கள், நீங்களே தெறிக்க தான் விடுவோம், ஆனால் கில்லெலாம் விழுவாது. சும்மா தெறிக்க தான் விடுவோம், ஆனால் கில் விழுவாது. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம சோதனை. என்னடா இன்றைக்கி வளர்றனே அப்படின்னு பார்க்காதீங்க, நான் வளரல. ஆனால் உண்மையாக தான் சொல்கிறேன், சில பிளேயர்ஸுக்கு இது ஆனால் தெரியாது. புல்லட்டை மட்டும் தெறிக்க விடுவோம், ஆனால் கில்லு விடுவாது. என்ன வெறும் காலியாக இருக்குது இங்கே. ஐயோ சும்மா சூப்பராக வச்சுருக்கீங்க. இங்கே தான் சில டைம் நம்மளுக்கு இங்கே தான் கிடைக்கும் கன்று எடுக்கிறதுக்காக. இங்கே தான் தம்பி எப்படி இருக்கீங்க, வாங்க வாங்கிக்கோங்க. இப்போ அவங்க பையன் அங்கே 2 பேர் இருக்கான்ப்பா. போனோன்னா செத்துருவான். இவனை போட்டு தள்ளிட்டு வந்துட்டு ஏதாச்சும் இருக்கான், நான் எடுத்துக்குவோம். இருங்க, அவன்கிட்ட போய் செக் பண்ணி வைப்பான். இல்லை, அவன்கிட்ட ஒரு கன்று தான் இருக்குது. வேண்டாம் போக வேண்டாம், எதுக்கு தேவையே இல்லாமல் போயிட்டு. ஸோ அதனால் போகலாம். 2 vs 2 மக்களே. யாருக்கெல்லாம் மரணமான 2 vs 2 வேணுமோ அவங்களாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். இல்லை நம்ம ஓடிடுவோம். ஏன்னா என்றைக்குமே நம்ம இப்படிதான் சொல்லிவிட்டு போய் பார்த்தா டப்புன்னு போட்டு தள்ளுவானுங்க. அப்புறம் அசிங்கமாக போயிடும். அதனால் 2 vs 2 யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் சும்மா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஏதோ கிடச்சிது, அதை தூக்கிக்குவோம் நம்ம. ஓகேவா? எங்கடா மேலே ஒருத்தனை போட்டான்யா ஆளு. எங்கடா எவ்வளோ சுடுறான் பின்னாடி. பின்னாடி இருந்து ஏன்டா அடிக்கிறீங்க? எல்லாம் நேருக்கு நேர் வந்து அடிங்கடா பாவி பயலுங்களா. இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு எனிமி இங்கே தான் கீழே தான் சுட்டுவான். மேலே பார்த்தோம் இல்லை மேலே கீழே தான் ஒருத்தன் இருக்கான். எங்கடா இன்னும் ஆளை தான் இங்கே பாத்திரம் போடுறோம். போட்டு அடா எப்படா செத்தான் அவன். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? நான் கஷ்டப்பட்டு கில் எடுத்து வைப்பேன், நீ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்டா மக்களே, இதுதான் நிலமை. யார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓசிக்கில் எடுப்பானுங்களோ அவங்களெல்லாம் அப்படியே டேக் பண்ணி விட்ருங்க. நானும் பார்ப்பேன்ல அவன்லாம் ஓசிக்கில் எடுப்பாங்க அப்படின்னு. ஓகேவா? பார்த்தீங்கள ஓசிக்கில் எடுத்தவன் தான் அங்கே தான் நிற்கிறான். அவனெல்லாம் வச்சு பட்டு நான் அடிச்சு தள்ளணுண்டா. ஓசிக்கில் எடுக்கிறேன் லூசு பசங்களா. இதான் மக்களே, ஓசிக்கில் எடுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்காதான் வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆளுங்க நாங்கள். ஓசிக்கில் எடுக்கிறீங்க ஏன்ட்ட எந்த மக்களே. அலப்பறத்தை வைக்க விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம் போட்டேட்டோம். அதான் அவனுங்க பாட்டுக்கு எங்கேயோ சுட்டுட்ருக்குறானுங்க. பார்த்தீங்களா? யாரும் மேஜிக்குன்னெலாம் நினச்சிக்காதீங்க. நான் இப்படி தான் சும்மா லூசுத்தனமாக அங்கேயும் ஓடிட்டுருப்பேன். பார்த்துட்டேன். டேய் தம்பி எங்கப்பா ஓடுறீங்க வட்டி வாங்கிவிட்டு? மக்களே அவனையும் போட்டு தள்ளுறோம். தம்பி வாங்கிக்கோ வா. டேய் டஸ்ட்டுகளில் வச்சுட்டு எங்கேயா ஓடுறடே நில்றா. யாருங்க? ஐயோ எப்பாடி உங்களை மாதிரி. ஐயோ சாமி டே. ஆனால் தெரில. இப்போ முடிச்சிட்டாங்கப்பா. நீங்கள் மேட்ச்சு சீக்கிரமாக முடியுதில்ல. எங்கடா மேலேருந்து பறந்து வரான்ப்பா ஆள். நாம் தான் லாஸ்ட்டுகள் எடுத்துக்குவோம் போல். அதனால் மரணமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கும் இல்லை ஸ்னைப்பர் பிளேயர் ஒருத்தன் பிறக்க போகிறான் மக்களே. ஸ்னைப்பர் பிளேயர் பார்க்குறீங்களா? சும்மா ஸ்னைப்பர் பிளேயரு அப்படி இருப்பாப்புல. யாருக்கெல்லாம் ஸ்னைப்பர் பிளேயரு புதுசாக பிறக்க போகிறாரு. நம்ம எஃப்எஃப் கேமிங் ஸ்குவாடுக்கு புதுசாக ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் கிடைக்க போகிறாப்புல. அவரை மட்டும் பாருங்கள், சும்மா தெறிக்க விடுவாப்புல. வாங்க போவோம், போய் தெறிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள்
பாருங்கள் புல்லட்டை தெறிக்க விடல கில்லை தெறிக்க விட போகிறோம் பாருங்கப்பா. சும்மா தெரிய விட்றோம் பாருங்கள். சும்மா பாருங்கப்பா. எங்கடா எவனையுமே காணோம். நாம் போனால் தான் ஒருத்தனும் வரமாட்டான். தான் அங்கே இருக்கான் அவனை குறிப்பாக தடிப்போம். டேய் நின்றா அடி வாங்கிட்டு. ஐயோ அம்மா டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய். God, please, no! இல்லை ஆனால் எனக்கு தெரியல ஏன் என்னை மட்டும் எல்லாம் குறி வச்சே அடிக்கிறானுங்க. நான் என்ன அவனுங்களுக்கு பாவம் பண்ணால் என்னையே குறி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு எனக்கு ஆனால் புரியல. இன்னும் ஒரே ஒருத்தன் தான்டா, அவனை மட்டுமாச்சும் அடிங்கடா. 1 vs 2 மட்டும் போட்டுறாதீங்கடா. 1 vs 3 மட்டும் போட்டுறாதீங்க. தோத்திங்க மோனை என்ன பண்ணுவேனே தெரியாது. டென்ஷன் ஆயிடுவேன். எங்கெங்கேயோ சுற்றுறான் பையன். கில்லு தேடிட்டு இருக்கான் போல். எங்கேயுமே காணாதா. பார்த்துட்டான். நான் படித்த பொண்ணுப்பா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா. டே என் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு போச்சு. சூப்பர்ரா டே. சொல்லி வாய வைக்கடா. ஏன்டா டே மாப்பிள்ளை வாப்பா டே தம்பி வந்து ஓகே காப்பாற்றிடுவான். கரெக்டாக தான் இருக்குது தம்பி. காப்பாற்றி என்ன பண்ணுற? எல்லாத்தையுமே காப்பாற்றி அந்த ஒரு கில்லு தான் அவனை மட்டும் போட்டு தள்ளுறேங்க. நம்ம ஜெயிச்சுட்டு ஈஸியாக போயிடலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. எல்லாம் நினைப்பீங்க என்னடா அவன் இப்போ மட்டும் ஜெயிக்கணுங்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் 3 கில்லு தான் எடுத்தேன். அதுக்குள்ளே செத்து போயிட்டேன். ஏன்னா நான் ஸ்னைப்பர் பிளேயரில் அதனால தான். ஓகேவா? எங்கேயோ பார்த்து சுட்டான் ஜெயிச்சு விட்டாங்க. இல்லை எனக்கு புரியல. அப்படி தான் இருக்குது. இல்லை எனக்கு புரியல. அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையாலுமே அப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்சு இதுலேயும் ஜெயிச்சிடணும். MP41 டஸ்ட்டுக்கில் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு ஈஸியாக. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் மக்களே. நாம் ஜெயிச்சிருவோன்னு சொன்னால் இந்த உலகம் கேட்காது. ஜெயித்தவன் சொன்னால் இந்த உலகம் கேட்கும் மக்களே. ஸோ அதனால் ஜெயித்தவன் சொன்னதை கேளுங்க. ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம் நீயே தோத்தவன் நீங்களா பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தோத்தவனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் நான் தோற்றுக்கிட்டே இருக்க மாட்டேன் மக்களே. எப்பயாச்சும் ஜெயிச்சுக்கிட்டேவும் இருப்பேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தோற்றவன் சொன்னால் கேட்காது இந்த உலகம். ஜெயித்தவன் சொன்னால் கேட்கும். ஸோ அதனால் ஜெயிச்சவன் சொல்கிறத கேளுங்க. நல்லா சூப்பராக மரணமாக இன்றைக்கி அடிக்க போகிறோம். பாருங்கள் எவனுமே இங்கே இல்லை. அதுக்குள்ளே சொல்லியே 1/2 மணி நேரம் தான்டா ஆச்சு. அதுக்குள்ளார ஏன்டா நாக்கு எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஒரு நாக்கு ஆகிட்டான். இன்னும் இங்கே எவனுமே காணும். இங்கே தான் இருந்து சுட்டான் நம்மள ஒருத்தன். இல்லை இங்கேயும் இல்லையா பையன்? இப்போ எங்கடா ஆளுங்களே காணுமே. எவனையுமே காணோம்பா. நாம் இங்கே சுற்றும் போது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட இங்கே தான்டா இருக்கான். நம்மளை சுட்டான். எப்பட்றா நீ மட்டும் கில் எடுத்து வச்சிருக்கீடா தம்பி. சூப்பர்ப்பா தம்பி. இங்கே வந்துடுவான்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் பார்க்கலாம். இங்கே வந்துட்டானா மாட்டிக்கிட்டோம். அட்டோ இப்போ தான்டா சொன்னேன். சொன்னேன்ல ஜெயிச்சவன் சொன்னதை கேளுங்க. நான் ஜெயிக்கவே இல்லையே. அப்போ தான் நான் சொன்னதை கேட்கணுமே. நான் ஜெயிக்கல மக்களே. நான் எப்பயுமே தோற்று தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தோற்றுடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒத்தாள் வந்து 2 பேர்த்த அடிக்க முடியுமா தெரில. தம்பி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி உன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன். நீ அடிச்சிட்ட என் செல்லா குட்டிடா. நீ தம்பி அடிச்சிட்றா புஜ்ஜி ஏதாச்சும் சொல்கிறேன்டா ப்ளீஸ்டா அடிச்சிட்றா ஒரே 2 கில்றா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு என்னடா பண்ண போகிறீங்க? இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான் தோற்றுரும். நினச்சேன் சொன்னான்ல ஸ்னைப்பர் பிளேயர் மக்களே. இவர் வந்து ஸ்னைப்பர் பிளேயரு. எப்படி என் புது டீம் ஸ்னைப்பர் பிளேயர் எப்படி மரணமாக இருக்காப்லையா? எல்லாம் நினச்சிருக்கலாம் எனிமி டீமோட பிளேயரா அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆமாம் இவர் தான். ஆனால் என் ஸ்னைப்பர் பிளேயரு. என்னை போட்டு தள்ளுறது தான் மேட்ரு இவருக்கு. என்னை எப்பயுமே போட்டு தள்ளிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறாப்புல. என்னடா எனக்கு அந்த கிடச்சிச்சு நல்லா தூக்கிட்டு போயிருந்தானா டென்ஷனாக இருப்போம்ல. இதுப்பா நம்ம ஓல்டு பீக்கு மக்களே. யாருக்கெல்லாம் ஓல்டு பீக் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்கன்னு. யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆள்லையும் போட மாட்டேங்கிறீங்க. சாரி அது வந்து க்ளோவால் எடுக்கலாம் தான் மாட்டேன். யாரா அவன்? அது ஏன் கில்றா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மக்களே? ஓசி கில் எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவனெல்லாம் போட்டு தள்ளுறங்க மக்களே. அடுத்த நிமிஷமே போட்டு தள்ளுறங்க. பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அதனால தான் எனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது ஓசிகள் எடுக்கிறவனுங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான் வச்சு செஞ்சாச்சு. நாம் தான் போயா. அப்புறம் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ அதனால் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருங்க. பண்ணிட்டு போகலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் காய்ஸ். ஸோ சரியா இது டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ அதனால் அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கும் கொஞ்சம் தெரியணும். என்னடா இவன் ஃபஸ்ட்டு வந்துருக்குறான். எத்தனை கில்லு இவன்? இது வேறு ஒன்று ஸ்டார் வேறு வந்து ஏறுது. எத்தனை? 8 கிலோ.
அப்பா எப்படா 8 கிலோ எடுத்தீங்க? ஓசி கிலோ? நாம் 5 கிலோ. இல்லையே, நான் தானே. என்னன்னா தெரில. இந்த இது வேறு சும்மாடே. என்னடா ஏதோ 4 கிராம்ஸ்க்கு ஏதோ கொடுக்குறானுங்களா மக்களே. அவரை போகிறதுக்கு முன்னாடி அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. புதுசாக பார்க்குறவங்களும் அப்படியே லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? டாட்டா, பாய் பாய்.